மாமரங்களை சுற்றி சுற்றி வலம் வந்த குட்டி விமானங்கள். இயற்கையை பாதுகாக்க மழை சாரல் போல் தெளிக்கப்பட்ட மருந்துகள். விவசாயத்தை காக்க களமிறங்கிய வயல் விஞ்ஞானி. தென்காசி மாவட்டத்துல நெல் தென்னை சாகுபடிக்கு அடுத்தபடியா அதிக அளவுல மாங்காய் சாகுபடி செய்யப்பட்டு வருது. குறிப்பா செங்கோட்டை வட்டார பகுதியான புலாங்குடியிருப்பு, கற்குடி, அதுக்கப்புறமா புளியரரை இந்த மாதிரியான பகுதிகள்ல விவசாயிகள் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்ல மாங்காய் சாகுபடி செஞ்சுட்டு வராங்களாமா. இந்த நிலையில இந்த வருஷம் மாங்காய் மரத்துல பூக்கும் பூக்கள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பூச்சி தாக்குதலால விளைச்சல் பாதியா குறைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை சரி செய்யறதுக்காக முன்னாள் வேளாண்மை துறை அதிகாரியான ஷேக் முகைதீன், அதுக்கப்புறமா சங்கரன் கோவில சேர்ந்த வயல் விஞ்ஞானி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய காவியா குணஸ்ரீ அப்படின்ற இளம்பெண் இணைஞ்சு ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. இதுல இயற்கையான மருந்துகளை நவீன யுக்தியை பயன்படுத்தி அந்த மருந்துகளை மரத்து மேல தெளிக்கிறதுக்கு முடிவு செஞ்சிருக்காங்க. அப்படிதான் தென்காசி மாவட்டத்துல முதலா ட்ரோன் உதவியோட இயற்கை முறையில தயாரிக்கப்பட்ட மருந்துகளை புங்கன், நொச்சி வேம்பு, மெக்சிகன் சூரியகாந்தி இந்த மாதிரியான இலைகள்ல அத கரைசல்களா பயன்படுத்தி இஞ்சி, பூண்டு, மிளகாய் இந்த மாதிரியான கரைசல்களையும் பயன்படுத்தி மாமரத்துல பூக்கள் போகக்கூடிய சமயத்துல அது மேல தெளிக்கும் போது அதனால பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.